சிறுகடிகாசி சில நேரில் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்ருதி காணாமல் போகிறதுனால குடும்பமே எல்லாம் பதற்றத்தில் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்துட்டு எங்கே என் பொண்ணு காணாமல் போக வச்சிட்டிங்களா, எனக்கு அப்போவே தெரியும். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நான் வேணாம்னு சொன்னேன். அவள் தான் தேவையில்லாமல் இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் இப்போ பாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா, அவளை எங்கே சண்டை போட்டு துரத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கேட்க போக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்து வராரு. யாரும் பொண்ணு கடத்திட்டு போனோம், யாரும் பொண்ணு ஒன்றும் பண்ணல, அவள் எங்கேயோ வந்து கோச்சிட்டு போயிட்டா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சண்டை எடுத்து வராங்க. அந்த டைமில் முத்துவுமே வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயமா தான் போயிருக்கா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ சமாதானப்படுத்தாலுமே வந்துட்டு அண்ணாமலை திட்டத்தினால முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என் அப்பாவை திட்டத்துக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, உங்கள் வேலைன்னு வதப்பட்டு பாருங்க, உங்கள் பொண்ணு காணாமல் போனால் அது உங்கள் பொண்ணை போய் கேளு, எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதுங்க அப்படின்ற மாதிரி சண்டை முத்த ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுதி வராங்க. சுதியை பார்த்து அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கமே, இவங்க தானே உன்னை அடுத்து வரத்துனாங்க, என்ன பிரச்சனை சொல்லி இப்போவே இவங்களை ஒரு வழி இல்லை பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக தான் வந்துட்டு கோச்சிக்கிட்டு தனிமையில் இருக்கலாம்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கோ, உன் பொண்ணு ஒன்று நாங்கள் ஒன்றும் துரத்தல, அவளே தான் வந்துட்டு ஏதோ மன நிம்மதிக்கோசம் கொஞ்சம் நேரம் தனிமையில் இருந்துட்டு வந்துக்கிறா, இது தெரியாமல் என் குடும்பத்தோட சண்டை போட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி முத்து அட்வைஸ் பண்ணேன். சரி சரி விட்றா அவங்க ஏதோ அவசரப்பட்டு பொண்ணு காணுன்ற பதத்தில் பண்ணிட்டாங்க, விட்றா ஏதோ பெருசாக எடுத்து பண்ண ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.